ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கு குழம்பு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். நீங்கள் 2 வெங்காயம் போடுவீங்க அப்படின்னா, பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க போதும். அதிகமான தக்காளி இந்த குழம்புக்கு சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வதங்குற டைமில் நம்ம புளி கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா கரைச்சிட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் அந்த குட்டி ஸ்பூன் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நான் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அது கரைச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சமாக அந்த கிண்ணத்தை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நான் சேர்த்துருக்கேன். அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருந்தது. அதை சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றி. இந்த பவுடர் எங்கள் வீட்டில் எப்போதுமே இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை. தனியா, சுக்கு, மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, திப்பிலி, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாமே சேர்த்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடரோட ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். இந்த பவுடர் எப்படி அரைக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இது காலையில் சுடு தண்ணி கலந்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜீரணமே ஆகலை, எனக்கு வயிறு உபசமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பவுடர் நீங்கள் ஒரு 2-3 நாள் குடிச்சிங்கனாலுமே நல்லா ஃப்ரீயாக வயிறு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். நான் காலையில் டெய்லி ஒரு டம்ளர் எப்போதுமே குடிச்சிருவேன். நல்லா சூடாக இருக்கும்போது குடிச்சிங்கன்னா அந்த ஏப்பம் அதிகம் வர வர நமக்கு அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பவுடர் நான் ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த குட்டி ஸ்பூனில் தான் நான் 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஒரு டேபிள் ஸ்பூனில் சேர்க்குறீங்க அப்படின்னா மிளகாத்தூள் 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் அதிலே 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குழம்பு இப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா கிண்டி விடணும். கிண்டாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக நின்றுடும். நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி பவுட்ரு அரைச்சி தான் வச்சுருக்கோம். இப்போ நல்லா வறுத்துட்டு நம்ம இது கூட பெருங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம்னா குழம்பு கசப்பாக மாறிடும். அதுக்காக தான் லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனியாக நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி செய்வீங்க, எனக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வேணும் அந்த மாதிரி நான் குழம்பு வைப்பேன், அதோட ரெசிபி வேணும்னு கேட்டிங்கனாலும் அதுவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் மெத்தட் மாறும். இவ்வளோ தான் வித்தியாசம். இது பவுடராக இருக்கும்போது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால தான் இந்த பவுடர் ரெசிபி நான் வச்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் முட்டை ஆம்லெட் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டில் மதிய லஞ்சுக்கு இது தான், நைட்டுக்கு தான் டிஃபன் ஏதாவது நான் செய்வேன். அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன்.